நல்ல இயேசுவே உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். உம்மை தேடி தரிசிக்கவே என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய் உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். உம்மை தேடி தரிசிக்கவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த புதிய நாளுக்காக புதிய மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த மாதங்களெல்லாம் உடைய கண்ணின் மணி போல நீர் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். பல சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய உம்முடைய மாறாத அன்பு கிருபை எங்களை தாங்கி வந்ததுக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக தேவ சமூகத்தை நாங்கள் தேடி வந்து காத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சுகப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே கிரியை செய்யும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை பகுதியிலே 324வது பாமாலையை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பாதை காட்டும் மா யெகோவா. பாதை காட்டும் மா யெகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன் இவ்வுலகம் காடுதான். வானகாரம் வானகாரம் தந்து என்னை போஷியோ, தந்து என்னை போஷியோ. ஜீவத்தண்ணீர் ஓரும் கூற்றை நீ திறந்து தாருமே, தீபமேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே. வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே.
என்றும் வெற்றி தந்து என்னை சேர்த்தி மோட்சத்தில் கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 46வது சங்கீதத்தை நாம் அனைவரும் மாறி மாறி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் ஆறாவது சங்கீதத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற இந்த அருமையான இந்த வாக்கு தத்துவத்தின்படியே எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் குறிப்பாக ஆபத்து காலத்திலே நமக்கு துணையாக இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இந்த ஜெப வேளைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனியோர் என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனியோர் என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே
தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் தேவாதி தேவனுடைய திரு சமூகத்திலே வந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீர் என்ற அந்த நிச்சயத்தோடு இந்த காலை நேரத்திலே உம்மிடத்திலே நாங்கள் சேர்கிறோம் சுவாமி. கடந்த 5 மாதங்களும் உடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக, எங்களுடைய கிளை சபை ஊழியங்களுக்காக, மதுரை மறை மாவட்டத்தினுடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த மாதத்திலே என்ன நடைபெறும், எங்களுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களுடைய காலங்கள், எங்களுடைய நாட்கள் எல்லாம் உடைய கரத்திலே இருக்கிறது என்ற அந்த நிச்சயத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே விசேஷமாக இந்த வைரஸினாலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்து வருகிற சுகத்துக்காக நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் கிருபையும் தந்து காத்துக்கொள்ள முடியாய் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திரு எஸ் பாண்டியன், அதே போல திருமதி ஜோதி பாண்டியன், திரு பொன்னுசாமி, திருமதி ஃபீலிக்ஸ், திருமதி ஜார்ஜ், திருமதி பால் பாண்டியன், இன்னுமாக ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிற எல்லா மூத்த சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். டாக்டர் அஜி கண்ணம்மா அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் உடைய கருத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் எல்லா தீமைக்கும் நாச மோசத்துக்கும் எங்களையும் திருச்சபையின் குடும்பங்களையும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக எங்களுடைய பேராய தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், பெண் ஊழியர்கள் எல்லாரையும் உடைய கருத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்காக, வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்திருக்கும் போது நீர் எங்களோடு பேசும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Thank you, Jesus. 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 Hallelujah.
Hallelujah, 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 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2 போதவர்கள் சார்பாக இந்த ஜூன் மாதத்துடைய முதல் நாள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Dear friends, this morning on behalf of both of us, we greet you all in the name of the Lord. நாம் மாறி மாறி வாசித்த 46வது சங்கீதத்திலே The responsive reading that we had this morning from Psalm 46, 1வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் அங்கு பார்க்க முடியும். there is a wonderful promise in the verses 1, 7 and 11. அது என்னவென்றால், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று நாம் 3 இடத்திலும் பார்க்க முடியும். In all these 3 places, we see that God is our refuge in all situations. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அடைக்கலமானவராக இருக்கிறார் என்பது மட்டும் அல்ல, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்மை வைத்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். It is not only that as if God is our refuge, but He also allows us to take refuge under Him and protects us from all trouble and problems. இந்த மே மாதத்திலே 20 நாட்களை நாம் ஊரடங்காக நாம் அனுசரித்து வருகிற பொழுது நமக்கு பலவிதமான மனபாரங்களையும் எதிர்காலத்தை குறித்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் நான் என்ன செய்ய போகிறேன் என்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுவோம். The lockdown has had its effect on us, and we've had many questions and issues, doubts about our future. ஆனால் இதற்கு ஆதாரமாக வேதத்திலே ரூத்துவினுடைய சரித்திரம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். And there is a passage that becomes relevant to us in the book of Ruth and chapter 2 and verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. This is that verse, may the Lord repay you for what you have done, may you be richly rewarded by the Lord, the God of Israel. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்று பார்க்கிறோம். Verse 12 and the second part, let me read that again for you. May you be richly rewarded by the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. இந்த ரூத்துவினுடைய சரித்திர புத்தகம் துன்பத்திலே ஆரம்பித்து சந்தோஷத்திலே ஆசீர்வாதத்திலே முடியக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. The book of Ruth, we know the story begins as a tragedy, but then when it ends, it's a beautiful, wonderful time of celebration and happiness. எப்படி என்றால், ரூத்து ஒரு மோவாப் தேசத்தை சார்ந்த அந்நிய பெண்ணாக இருந்தும் போவாசிடத்திலே வந்து சேர்ந்த பொழுது போவாஸ் ரூத்துவை பார்த்து சொன்னதுதான் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை. The context of this particular verse is Ruth, who is a Moabite, comes under the refuge of Boaz, and at that point Boaz says these words to Ruth. இப்பொழுது நம்முடைய சூழ்நிலையும் துன்பத்தின் அந்த பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே
வருத்தத்தின் பாதையிலே, பாடுகளின் பாதையிலே, வியாதியின் பாதையிலே கடந்து செல்லக்கூடியதாக இருந்தாலும் முடிவிலே ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துவார், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது. This particular verse tells us that even though, like Ruth, we are going through a very difficult time of sickness, of issues, problems, doubts, and the testing of our own faith, but just like Ruth's story, God is going to lead us into a blessed future. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை இன்று நமக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு விசுவாசம் நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். As we begin this new month, this particular promise comes to us not only to our church but to the whole wide world, that God promises that things are going to be okay soon. இந்த உலகத்திலே நமக்கு விஞ்ஞானமோ, மருத்துவமோ, மருத்துவர்களோ, ஆராய்ச்சிகளோ அடைக்கலம் அல்ல. ஆனால் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்து அடைக்கலமாக அவர் இருக்கிறார். In this world we can never depend on the philosophies or the scientific research. That will not help us. What really helps us is the Lord, who is the God Almighty, who is our true refuge in all life situations. தேவ நமக்கு அடைக்கலமாய் இருக்க வேண்டும், அதோடு கூட அவருடைய நிறைவான பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், if we want the true blessing, protection, care of God, ரூத்துவை போல நாமும் இந்த நாட்களிலே ஒரு உறுதியோடு கூட தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாகவும் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். We have to emulate Ruth and we have to learn from her how she was so determined in her faith to follow Naomi and come to Israel. So we need such faith and determination in our life. நாம் யாரும் நம்முடைய சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். We should never look at the circumstances that are around us. சூழ்நிலைகள் வேறு விதமாக காணப்படும். The circumstances or situation can never be conducive for us. நாம் நம்புகிறவர்களுக்கு கூட நம்மை கைவிடக்கூடும். We can never depend on anyone, even those whom we can trust sometimes will not support us. ஆனால் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு அடைக்கலமாக அவர் இருக்கிறார். There's only one definite refuge and protection for us, and that is the Lord God Almighty. இதனாலதான் இங்கே ரூத்து அந்நிய பெண்ணாக அவள் இருந்தாலும் கூட அவளுடைய உறுதியான தீர்மானத்தை 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நான் பார்க்கிறோம். அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். We look at Ruth first chapter and we realize that even though Ruth was a Gentile, but her determination and faith and her commitment to follow her mother-in-law was very, very definite. இங்கே ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பார்த்து சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன்னுடைய உறுதியான நம்பிக்கையை இங்கே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். We look at chapter 1 and verse 16 where Ruth replies to Naomi's request. Naomi says, go back to your people, and Ruth says, don't urge me to leave you or turn back from you. Where you go, I will go. Where you stay, I will stay. Your people will be my people and your God, my God. ரூத்துவுக்கு எதிர்காலத்திற்கென்று இது இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. Ruth never depended on what is going to be her future. She simply depended on trusting God that she would go with Naomi, her mother-in-law. கணவன் இல்லை,
தாய் தகப்பன் இல்லை, உடன் பிறந்தவர்கள் இல்லை, சொத்து சுகம் இல்லை, எதுவுமே இல்லாதவளாக ஒரு தனி மரமாக இங்கே ரூத் நின்று கொண்டு இப்படிப்பட்ட விசுவாசத்தின் அறிக்கையை செய்வானானால், we look at Ruth and look at her situation. She has lost her husband and maybe she doesn't now leaving her parents and coming away. There's nothing that she could rely on for her future. But anyway, she follows Naomi and she comes into Israel. தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் அடைக்கலமாக நமக்கு இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது, அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் இந்த ரூத்துவை போல அல்லது ரூத்துவை காட்டிலும் நாம் தேவனிடத்திலே நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? We have to ask ourselves this question. Ruth, even though she did not have a proper promise from God, she continued to trust God for her future. That God is good, He's able to keep His promises, He's able to lead us into a future. All these promises are given to us today. But how do we have that kind of faith and commitment like Ruth? And we have to ask this question about our faith. எப்படி நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, உன் ஜனத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அழைத்தாரோ, அதே போல ரூத்து தன்னுடைய தேசத்தை இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முன்பின் தெரியாத இந்த தேவனுடைய ஜனங்கள் வாழக்கூடிய இடத்திற்கு அவள் விசுவாசத்திலே உறுதியோடு நம்பிக்கையோடு அவள் புறப்பட்டு வந்ததை பார்க்கிறோம். We look at even when God called Abraham, he said, leave your country and your people and your father's household. He simply trusted God and obeyed and came away. And it is a similar story in the life of Ruth when she left her people, her country, and she comes away simply to be with her mother-in-law Naomi. நாம் ரூத்துவை போல நிறைவான பலனை போவாசிடத்திலே எப்படி ரூத் பெற்றுக்கொண்டாளோ, அதுபோல நாம் தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரூத்துவிடம் காணப்பட்ட இந்த நம்பிக்கையும் உறுதியான விசுவாசமும் பற்றுறுதியும் கொண்டவர்களாக இந்த நாட்களிலே நாம் இருக்க வேண்டும். We look at the life of Ruth. She comes to Israel and then she comes under the shelter of Boaz. And in our own lives, Jesus Christ, the Lord God, is our Boaz, who gives us everything, every promise, every protection and care and blessing. And so we have to have that kind of determination and trust in the Lord. இங்கே ரூத்துவுக்கு நிறைவான பலன்கள் என்னவெல்லாம் கிடைத்தது என்று நாம் பார்ப்போமானால், we look at the life of Ruth. After coming here, we see that she is richly blessed because of her determination. முதலாவதாக தன்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவனை இந்த ரூத் பெற்றுக்கொண்டாள். The first blessing that she received in her life is that she has come to know the Lord God as her own God, and she comes to know that He is a God who also loves her in return. போவாசினுடைய வயல்வெளிகளுக்கு போகும் பொழுது அன்றாட இவளுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டது, அந்த பலனையும் பெற்றுக்கொண்டாள். The second blessing that she receives is that as she went to the fields of Boaz, all her physical needs were also were met, and she was blessed with that as well for her livelihood. அது மட்டுமல்ல, போவாசியே தனக்கு கணவனாக பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து அவள் பெற்றுக்கொண்டாள். It's not only that, thirdly, and the best of all, was that Boaz himself becomes her own husband. He takes her unto himself as his wife and gives her shelter, protection and care. இதனாலே ரூத் அந்த தேசத்திலே நற்குணசாலி என்ற ஒரு சிறப்பான அடைமொழிக்கு அவள் சொந்தக்காரியாக அவள் இருந்தாள். And as a result of all this, Ruth had a wonderful testimony that she was a very committed person and a person who is pleasing in the sight of God. ரூத்துவை போல நாமும் நம்முடைய இந்த நிகழ்கால வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கைக்கும் தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருப்போம். Just like Ruth, we also need to trust God that He alone is our true refuge.
He alone is the one who blesses us and gives us true protection and care. நம்முடைய தேவன் ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை செட்டையிலே அடைக்கலமாய் வைத்து பாதுகாத்து பராமரிக்கிறதோ அதுபோல தேவன் நம்மை அவருடைய கிருபை, இரக்கம், அன்பு என்ற செட்டைகளுக்குள்ளாய் வைத்து நம்மை பாதுகாப்பார். We see that in the analogy is that just like a hen would take care of her chicks under her protection care, God also is a person who's like a mother who takes care of his children, you and me, and we have to be aware of this always. இந்த நேரத்திலே நான் ஒரு 2 வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். At this point, let me read 2 verses for you before we close this message. சங்கீதம் 91 முதல் 2 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். Let me read Psalm 91 and the first 2 verses. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். Psalm 91 verses 1 and 2. He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. இதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக, கோட்டையாக தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதற்கு இதை காட்டில வேற ஒரு சான்று நமக்கு வேண்டுமா? We look at this picture, how the promise, and we see God is our ultimate, the Most High God who keeps us under His shadow, the wings of His protection and care, and we do not need anything else in our life. This is the ultimate protection that you and I can have as God's people. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் ரூத்துவை போல விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதி பற்றோடு கூட இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் நம்மை இந்த ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். And just like Ruth, who trusted completely, who met Boaz and sought refuge in his shelter and his love, so also we have to have that kind of commitment and faith to seek the shelter and the refuge of God so that He can give us the true protection that He offers to us. Let us look to God in prayer. Let us pray. Father, we thank you for the word that has come to us. We thank you for the life of Ruth, and we thank you for the rich promises that we find from the beginning to the end. And most of all, the promise that you are the one who keeps us under your wings, under your refuge, and you protect us from all harm, danger, and any kind of evil. We thank you, Lord, for that, and we praise you for that. We pray for our Lord, our church. We pray for the families. We pray for each and every sister and brother and little child and young person who is watching and worshiping this morning. Lord, so bless them and give them the assurance that you are the one true refuge in their lives. So also we pray for each one, asking, Lord, that as we step into this new month, may it be a month when we will truly see with our own eyes that you are a God who goes before us to give us complete protection from every danger and evil. So bless us, Lord, and make this time a blessing. In Jesus' name we pray. Amen. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக, அதே போல் கிளை சபை ஊழியர்கள் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த வைரஸினுடைய தாக்கம் சீக்கிரமாக நம்முடைய சமுதாயத்தை விட்டு விலக வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அதே போல் இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நம்முடைய திருச்சபையின் மூலமாக உதவி செய்து வருகிறோம். அதே போல் நம்முடைய திருச்சபையிலும் மற்ற கிளை சபைகளில் இருக்கக்கூடிய தேவையுள்ள குடும்பங்களுக்கு சில உதவிகளை செய்து வருகிறோம். இதற்காக நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்காக எதிர்பார்க்கிறோம். உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் கொரோனா கேர் என்று சொல்லி பிரத்யேகமாக நீங்கள் கொடுக்கும்போது இந்த தேவைகள் சந்திக்கப்பட அது ஏதுவாக இருக்கும். அதனால் உற்சாகமாக ஜெபத்தோடு கூட
நீங்கள் கொடுத்து உதவும்படியாய் அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் அருட்பணி பாடல்கள் புத்தகத்திலே 191வது பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் எங்களை காத்து அனுகூலமான துணையாக இருக்கிற நீர் வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கிறோம். ஆங்காங்கே எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற உணர்வோடு உம்மை ஆராதனை செய்து கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய விலகாத பிரசன்ன தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. இப்போதடியாரை அழைக்குமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காமே. ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கனம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.